ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் அவேர்னஸ் வீடியோன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா? பட் தேங்க்யூ ஸோ மச். நிஜமாகவே நான் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் வந்துட்டு எவ்வளோ டவுனாக இருந்தேன் அப்படின்னா அதை வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு ஓகேவாக இருக்காங்க, பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ராப்ளம் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் செக்கப்னு வச்சுக்கோங்களேன். சர்ஜரி பண்ணதுக்கான ரீசன் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நான் வந்து அழுகாமல் பேசணும், பட் இதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற பிளானில் இல்லை. ஏன்னா ஹெல்த் அப்டேட் வந்தால் எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விட்டுட்டேன். பட் லாஸ்ட் 8 monthஸாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹாப்பியாகவே ஒரு எப்படி சொல்கிறது, மனசார நான் வந்து வீடியோ போடவே இல்லை. எனக்கு உள்ளுக்குள்ளார வந்துட்டு நான் ஏதோ நடிக்கிறேன், நான் ஏதோ போய் சொல்கிறேன், நான் நானாக இல்லை அப்படின்றது மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி, மெயினாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நான் வந்துட்டு நான் கரெக்டு, நான் ஒழுங்காக தான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து வீடியோஸ் போடுவேன். எனக்கு அதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தால் கூட நான் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அப்பப்போ நான் கேப் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் வந்து உண்மையாக இல்லை அப்படின்னா வீடியோஸ்க்கு நான் உண்மையாக இல்லை அப்படின்னா நான் வந்து போட மாட்டேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு நான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருந்தேன். பட் 8 monthஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதுதான பிரச்சனை, நம்ம சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்னை வந்து நான் தேத்திட்டு இருந்தேன். எப்போ நான் பிரேக் ஆனேன் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தனுக்கு ஒரு அடி விடலாம், 2 அடி விடலாம், என்னடா அது கால் வைக்கிற இடம்லாம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டவுனான நிறைய தருணங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நாங்கள் வந்து எவ்ரி இயர் வந்துட்டு ஐ செக்கப் வந்து பண்ணிடுவோம். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஏன் அதை பண்ணுவோம் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஐயில் வந்துட்டு இஷ்யூஸ் இருக்குது. இந்தியாவிலே சர்ஜரி பண்ணிட்டு தான் கபிலன் பிறந்திருந்தேன் இல்லையா, அந்த டைமில் பெரிய பையன் பிறந்த டைமில் நான் வந்துட்டு அம்மா வீட்டில் இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணாங்க. அப்போ வந்து இன்லாஸ் தான் வந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சர்ஜரி. ஸோ அது வந்துட்டு பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பாஸ்ட் 10 yearsஸாக அந்த 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 ரீசன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய சொன்னாங்கங்க. பட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்க, அது ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு சர்ஜரி ஏன் வந்துச்சு என்ன ஏது அப்படின்றதே எங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியல. பட் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்துட்டு இப்போ அம்மாவாக இருக்கீங்க இல்லையா, பசங்க அம்மாவாக இருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன். பசங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது வந்துட்டு மென்னுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு ஆம்பளை பசங்களை வந்துட்டு அம்மா கிட்ட விட்டுருங்க, சாரி அப்பா கிட்ட விட்டுருங்க. அப்பாவும் அந்த பையனும் பேசி அதை சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான் ரியாலிட்டி. இதெல்லாம் வந்துட்டு அப்போ தெரியாது. பட் ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் எஜுகேட்டடாகி வந்திருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு அதெல்லாம் புரிஞ்சிச்சு. பட் நான் வந்துட்டு லவ் பண்ணும்போது நிறைய அவங்கள்ட்ட வந்து பேசுவேன். ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சர்ஜரி வந்துட்டு ஓகே ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். சர்ஜரி பண்ணி அந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஐயில் தான் அது பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டோம். அந்த சர்ஜரி முடிஞ்சு 5 yearsக்கு அப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்ததுலேருந்து எவ்ரி இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஐ செக்கப் மட்டும் போயிடுவோம். போகும்போதெல்லாம் டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு நாங்கள் வேறு ஸ்டேட்லாம் போனோம் இல்லையா, ஸோ அதனால் ஒரே டாக்டர் இல்லை, எல்லா டாக்டருமே சொன்னது என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பண்ண சர்ஜரி வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ இது எவ்ரி இயர் ஐ செக்கப் மட்டும் பண்ணிடுவோம். நான் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் செக்கப் வந்து ஹோல் பாடி பண்ணிப்பேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு வரமாட்டாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இந்த இயர் வந்துட்டு ஐ செக்கப் போயிட்டு வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம ஐ வந்து செக் பண்ணுவாங்கல்ல, ரோடு வந்துட்டு அந்த நம்பர்ஸ்லாம் போட்டு ஐ விஷன் வந்து செக் பண்ணுவாங்க லைசன்ஸ் வாங்கும்போது. அதுலேயே அவங்க சொன்னாங்க, எனக்கு என்னமோ இந்த தடவை விஷன் வந்துட்டு கிளியராக இல்லை, 2 கண்ணால் பார்க்கும்போது தெரிஞ்சுது, ஆனால் ஒரு கண்ணால் பார்க்கும்போது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, எப்படி செக்கப் போகிறது இல்லை, ஃபோன் அதிகமாக பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க எங்கள் வீட்டில். அந்த ஃபோன் பார்க்குற விஷயத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்ன இந்த லேடி இப்படி இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு கோவம் வரும். ஒரு கட்டத்தில் கோவம் வந்து என்ன ஆயிடுச்சு தெரியுமா, நீ ஃபோன் பார்க்குறியா, இரு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் கோவப்படுத்தணும், அட்லீஸ்ட் நான் பார்ப்பேன்றதுனாலையாவது அவர் பார்ப்பாம இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவப்படுத்தணுன்றதுக்காக இப்போ நானுமே ஃபோனுக்கு பயங்கர அடிக்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் ஐ செக்கப் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் சொன்னாங்க, உங்களுக்கு வந்துட்டு கேட்ராக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்துட்டு ரொம்ப 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 பிரேக் ஆகிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஐ சர்ஜரி இந்தியாவில் பண்ணிட்டு வந்திருக்கோம். சரி இந்தியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட்லாம் போட்டாங்க இந்தியா போகிறதுக்காக. வீசா அப்பாயின்மெண்ட் டேட் வந்துட்டு கிடைக்கல. அப்புறம் அந்த டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கும் பெரிய பையனுக்கும் போட்டாங்க. அப்பாயின்மெண்ட் டேட்டே கிடைக்கல இந்தியா போகிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அக்டோபர் வந்துட்டு ஃபிசிக்கல் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அக்டோபர் டேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா October 3 ஃபிசிக்கல் அப்பாயின்மெண்ட் டேட்டு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஃபிசிக்கல் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு போயிட்டு சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மந்த்து தான் நான் வந்துட்டு அவரை ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இந்த வருஷம் நீ போய் ஃபிசிக்கல் ஃபுல் செக்கப் பாடி செக்கப் பண்ணிட்டு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் தொடங்குச்சு இல்லையா, ஸ்கூல் தொடங்குறதுக்கு முதல் நாள் போயிட்டு இவங்க வந்துட்டு போயிட்டு ஃபுல் பாடி செக்கப் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு எல்லாமே எனக்கு நார்மலாக இருக்குது, ஐம் ஸோ குட், நீ தான் பயந்துட்டு இருந்த அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு எதுக்கு பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டைஜஷன் இஷ்யூ வந்துச்சு. அவங்க வந்து எப்படின்னா காலையில் சாப்பிட்டாங்க அப்படின்னா லஞ்சுக்குள்ளார வந்துட்டு பாத்ரூம் போயிடுவாங்க. திரும்பி லஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா இதுக்குள்ளே நானும் சரி ஒரு வேளை இது நம்ம பால் பொருட்கள் சாப்பிட்றதுனால அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்துட்டு மாற்றி பார்த்தேன். பட் எதுக்குமே இது செட் ஆகலை. அப்புறம் சொன்னேன் தண்ணி நிறையா குடிங்க அப்படி பார்த்துட்டே இருந்தோம். சரி அந்த மாஸ்டர் செக்கப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்குன்னு ஓகே என் பயத்துலேருந்து வெளியில் வந்தேன். ஓகே சரி ஐ மட்டும்தானே ப்ராப்ளம், நம்ம சர்ஜரி பண்ணிக்கலான்ட்டு. October 3 ஃபிசிக்கல் போயிட்டு வராங்க. வந்தால் அன்றைக்கி தான் பெரிய ஷாக்கு. பிபி வந்துட்டு 160 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பண்ண முடியாது சர்ஜரி அப்படின்ட்டு. நீங்கள் வேணால் ஒரு 1 வீக் கழிச்சு வாங்க, மேபி இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் திடீர்னு வந்ததுனால படபடப்பாக இருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1 வீக் கழிச்சு வாங்க அப்படின்ட்டாங்க. 1 வீக்கு அந்த 1 வீக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் இல்லாத ஃபுட்டு என்னென்னலாம் பிபி குறையிறதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நான் வந்துட்டு பண்ணேன். பட் பண்ணிவிட்டு 1 வீக் கழிச்சு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா சேம் அது அப்படியே தான் இருந்துச்சு, குறையவே இல்லை. அதுக்கப்புறம் மெடிசன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து மெடிசன் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. நவம்பரில் இருந்த சர்ஜரி வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சு. இந்தியாவுக்கும் போக முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை வந்து நான் வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. நான் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்றேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப டவுன் ஆகிடுவோம் தெரியுமா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டவுன் ஆனதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு பேசிட்டு தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்துட்டு சொல்லிவிட்டு அப்படி எப்படி சொல்கிறது, அவ்வளோ நாள் அழுகலை, கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அம்மா அப்பா கிட்ட பேசினதுக்கப்புறம் சுக்குநூறாக உடச்சி எல்லாத்தையும் பேசி தள்ளிட்டேன். அப்புறம் அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு நீ அழுவாதான் நாங்கள் வரோம், நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. அப்படியே நமக்கு எப்படி இருக்கும், ஞான பலம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே அம்மா அப்பா வராங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நான் வந்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு நாள் தாங்க அந்த ஹாப்பினஸ் இருந்துச்சு. அடுத்த நாள் எனக்கு ஃபோன் வருது, அப்பா கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. ஒரு பக்கம் ரொம்ப நம்பிக்கையாக அம்மா அப்பா வருவாங்க பார்த்துப்பாங்க அப்படின்றேன், இன்னொரு பக்கம் அப்பா விழுந்துட்டாங்க அப்படின்றாங்க. எனக்கு நான் இப்போ இங்கே இருக்கேன், போக முடியாது ஊருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என் ஃப்ரெண்டுக்கு அங்கேருந்து ஸ்கூலில் ஒரு தடவை என்னோடய லஞ்ச் பிரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என் காரில் வந்து உட்காந்துப்பேன். வீட்டுக்கு ஃபோன் பேசணும் இல்லை ஏதாவது ஒரு ரீசனுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கேயாவது போயிடலாமா கார் எடுத்துகிட்டு, அப்படியே நம்ம எங்கேயாவது போயிடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு. நான் எங்கேயாவது போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. அப்புறமா வந்துட்டு நான் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் எவ்ரிடே அப்பாவோட நிலமை வந்துட்டு ஒர்ஸ்ட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. நடக்க முடியல, ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் வீட்டில் ஃபோன் பண்ணால் வந்துட்டு அப்பாவுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் தங்கச்சி ஓகேவா, வீட்டில் அவர் விழுந்துட்டு அதை விட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஸ்டோரி. அவர் விழுந்துட்டாரு, ஃபோன் எடுத்து சொல்ல முடியல, நான் விழுந்துட்டேன், என்னை வந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபோன் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க போல், அதை போய் அவரால் எடுக்க முடியல. ஸோ அதனால் அதை கேட்டோன்னா இன்னும் ரொம்ப டவுன் ஆகிட்டேன் நான், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா நேரத்துலேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் லைஃப்பில் மறக்கவே முடியாது. நான் எத்தனையோ பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி நான் உணர்ந்த தருணம் அந்த தருணமாக இருந்துச்சு. சாரிங்க, நான் வந்து முடிஞ்ச வரைக்கும்
அழுவாமல் பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ 2 வீக்ஸ் கேப் எடுத்துகிட்டும் பேசினேன். பட் என்னால் வந்துட்டு முடியலை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பாவே ஃபோன் பண்ணி வந்துட்டு, இல்லைம்மா எங்கள் சுச்சுவேஷன் சரியில்லை, நாங்கள் வர முடியாது அப்படின்ட்டாங்க. பட் எனிவே ஓகே, இவருக்கும் பிபி டேப்லெட் சாப்பிட சொல்லிட்டாங்களா, 1 or 2 months ரெடியூஸ் ஆகிடும், பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு 3-4 இயர்ஸ் முன்னாடி எங்கள் மாமனார் மாமியாருக்கு விசா அப்பாயின்மெண்ட் டேட்டு போட்டிருந்தோம். வந்துட்டு அது கரெக்டாக வந்து நவம்பர் எண்டில் இருந்துச்சு. அவங்கள்ட்ட அந்த டைமில் ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் வரல அப்படின்ட்டாங்க எடுத்தோடனே. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. இருந்த ஒரு ஹோப் அதுவும் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுனாக இருந்தேன். அப்புறமா ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் எதுக்குமே தளர மாட்டாங்க. நான் தான் எடுத்தோடனே எனக்கு அழுக வந்துடும். நான் ரொம்ப எமோஷ்னல். எவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் வெளில பேசணும், நான் அவ்வளோ எமோஷ்னல் தான். அவங்க வந்துட்டு வரலன்னா என்ன, பார்த்துக்கலாம் விடு, நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இன்னொரு தடவை கேளுங்க, நீங்கள் பேசுங்க, கோவப்படாதீங்க, பொறுமையாக பேசி பாருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்பி பேசினாங்க. அப்புறம் அவங்க ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்க ஓகேன்ட்டு விசா அப்பாயின்மெண்ட் போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் ஸ்டாம்பிங்லாம் விசாலாம் கிடச்சிருச்சு. அவங்க வந்துட்டாங்க. இன்னொரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, சரி ஓகே இவங்க வராங்க, இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணலை அப்படின்னா, மாமனாருக்கும் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. அத்தை வந்துட்டு குளிர் இது அந்த டைம் வந்துட்டு டிசம்பர் இல்லையா, எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ளாரே இருப்பாங்களே, எப்படி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்பா அம்மா அப்படின்னும்போது நான் பிரித்து பேசலை, நம்ம கம்ஃபர்ட் ஜோன் எது நல்லா இருக்குமோ நம்ம அப்படி தான் நான் யோசிப்போம். ஸோ அதனால் நான் அப்பா அம்மாவுக்கு அதை நான் யோசிக்கல. ஏன்னா அப்பா மாமனாரை விட அப்பா வந்துட்டு 20 இயர்ஸ் சின்னவங்க அப்படின்றதுனால நான் அப்படி சாரி 10-15 இயர்ஸ் சின்னவங்கன்றதுனால நான் அப்படி யோசிக்கல. பட் அதுக்கப்புறம் நமக்கே தோணும்ல, எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே சரி வந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் என்னை நானே எப்படிலாம் நான் வந்துட்டு என்னை மோட்டிவேட் பண்ணிக்க முடியுமோ, ஓகே இது சரியாயிடும், ஓகே இது சரியாயிடுச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு அந்த பிபி மிஷினுக்கு வந்துட்டு வாய் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்ட்டு கதறி அழுகும். அந்த மாதிரி டெய்லி வந்துட்டு பிபி செக் பண்ணுவோம். அப்புறம் நவம்பர் மாதம் ஃபுல்லாக இப்படியே போயிடுச்சு. அப்பாவுக்கும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஓடிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிசம்பர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பர்த்டேலாம் வந்துச்சு. நான் பெருசாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. எங்கே சுற்றினாலும் எனக்கு அந்த மைண்ட் வந்துட்டு அந்த ஐ பவர் பிபி இதுலேயே தான் வந்து நிற்கும். நல்லா பேசிகிட்டு இருப்பேன், திடீர்னு அழுவேன். ஏன்னா ஒரு ஒய்ஃபாக ஒரு அம்மாவாக நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ஃபேமிலி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் நம்மளை அறியாமல் நமக்குள்ளே வரும்ல. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொன்னாங்க, ட்ரிப்பு போகலாமே, நம்ம ஜாலியாக இருக்கலாம்ல, அவருக்கும் பிபி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. டு பி ஹானஸ்ட் நாங்கள் இந்த யூஎஸில் அவ்வளோ ட்ரிப்பு போயிருக்கோம், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கோம். பட் வெரி ஃபஸ்ட் டைம் டச்வுட் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப ஹாப்பியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணிவிட்டு இப்படி தான் சொல்லிட்டு நிறைய கலாய்ச்சி பேசி ஜாலியாக நான் யூஸ்வலாக எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆயிடுவேங்க. என்னை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு நல்லா தான் பேசுவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது தப்பாக புரிஞ்சுப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடும். அப்புறம் அவங்க பேசவே மாட்டாங்க, ஷை ஆகிட்டு அப்படி விட்டுருவாங்க. நான் சொல்லுவேன், ஓப்பனாகி பேசுங்க அப்படின்னா, நான் ஏதாவது சொன்னால் ஏதாவது நினச்சிக்கிறாங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே அவங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு பேசாமல் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்க யார்ட்டையா நல்லா சிரித்து பேசினாங்க அப்படின்னா ஓகே அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு இந்த ட்ரிப்பு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் வந்து லீவில் தானே போயிட்டு வந்தோம், கிறிஸ்மஸ் லீவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 125 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு பிபி வந்துட்டு. சரி ஓகே சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போட்டால் ஃபிசிக்கல் அப்பாயின்மெண்ட், டாக்டர் இவரோட டாக்டர் இல்லை, வேறு டாக்டர் பார்க்கலன்னா வேறு டாக்டர் இல்லை. அப்புறம் மார்ச்சில் தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. இதுக்கு இடையில எனக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணணும், ஐ சர்ஜரி பண்ணணும். ஏன்னா ஐயும் வந்துட்டு ஒஸ்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அவங்களால வந்துட்டு வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில அப்பாவுக்கும் உடம்பு வந்து ரொம்ப டேஞ்சராக தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு 2 பேரையும் ஹேண்டில் நம்ம கூட இருந்து பார்த்துக்கிறது வேறு, அப்பாவுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நான் இங்கே இருக்கேன், ஃபோனில் மட்டும் தான் என்னால் பேச முடியும். இந்த பக்கம் இவங்களுக்கு டவுன் ஆகிறது எல்லாமே எனக்கு தெரியுது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது 2ஐயும் ஹேண்டில் பண்ண முடியாமல் நான் எவ்வளோ டவுன் ஆக முடியுமோ அவ்வளோ டவுன் ஆவேன், திரும்பி மேலே வருவேன், திரும்பி கீழே போவேன். இப்படியே தான் என் மைண்ட் வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தடவை வந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், நான் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது.
காலம், நேரம், கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு திரும்பி திரும்பி நான் சொல்லுவேன். கரெக்டாக எனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு அமாவாசை முதல் வெள்ளிக்கிழமை வருது. நான் அன்றைக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன். இனி இரு மலர், பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்றாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிபி எப்படி குறையும், நான் சர்ஜரி கன்ஃபார்ம் ஆகுமா, எதுவுமே இல்லை. வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலையா, அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்துட்டு தமிழ் ஸ்கூல் போயிருந்தேன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னாங்க. அவங்க வந்துட்டு உப்பே கொடுக்கலையா, நீங்களும் உப்பு போட்டு கொடுக்காதீங்க சாப்பாடுன்னாங்க. அதெல்லாம் வந்துட்டு யாருக்குமே இதெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தரணும். உப்பு இல்லாமல் சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் சமைச்சு வைக்கிறேன்னா என் குழந்தைங்களுக்கு உப்பு போட்டு எடுத்து வைக்கணும், இவருக்கு உப்பு இல்லாமல் எடுத்து வைக்கணும் அப்படின்னும் போது அது வந்து அது அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எண்ணெய் கூட கம்மியாக ஊற்றி சமைச்சிடலாம். ஆனால் வந்துட்டு உப்பு இல்லாமல் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, அந்த உப்பு இல்லாத சாப்பாடு ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு அழுகாமல் ஒரு நாள் கூட அந்த சாப்பாடை நான் பேக் பண்ணி வச்சதில்லை அவருக்கு. அவருக்கு உப்பு இல்லாமல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் உப்பு இல்லாமல் சாப்பிட ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. அப்புறம் சரி உப்பு போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னாலும் அது இன்னும் கில்ட்டாக இருக்குது எனக்கு, இவங்க என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 21 நாள் பூஜை இருக்கு இல்லையா, ரியலி மேஜிக் மாதிரி தான் இருந்துச்சு. 21st டே நான் கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபிசிக்கலும் ஓகேவாயிருச்சு. மிஷன் டாக்டரும் வந்துட்டு சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு நிறைய நேரங்கள் நமக்கு தோணும். எங்கேயும் நம்ம கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணும். அப்பாவும் பார்த்தீங்க அப்படின்னா சித்தா மெடிசன் எடுத்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா கொஞ்சம் தைரியமாக பேசினாங்க. ஓகே இது சரியாயிரும் இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு இடையில என்ன ஆச்சு அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு முன்னாடி ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட் வந்து மார்ச்சில் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, இன்னொரு ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிசிக்கல் வெயிட் பண்ணாதீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஐ செக்கப் போங்க, போயிட்டு எனக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா ஐயில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஸோ அதனால் ஐக்கு போயிட்டு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா ஃபிசிக்கலும் இந்த டைமில் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு. பைதவே நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கலுக்கு இடையில கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ப்ரீவியஸாக போட முடியுமான்னு கேளுங்க அப்படின்னாங்க. அப்புறம் மார்ச் 21 கொடுத்துருந்த அப்பாயின்மெண்ட்டை வந்துட்டு மார்ச் 16 சர்ஜரி, மார்ச் 4 மாற்றி கொடுத்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மார்ச் 2 3 வந்துட்டு இதுவும் ஐ டாக்டர் அப்பாயின்மெண்ட்டும் கிடச்சிது. ஸோ போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த நாள் வந்துட்டு ஃபிசிக்கலுக்கும் போனோம். ஃபிசிக்கலும் ஓகே ஆயிடுச்சு. நான் அப்போ வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், கடவுள்கிட்ட நம்ம கரெக்டானதை கேட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே அன்றைக்கி நான் போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். பட் அதை நான் ரியலைஸ் பண்ணேன், நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை தானே கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ண ஒரு நாள். அப்புறம் ரெண்டுமே ஓகே ஆயிடுச்சு. ஸோ மார்ச் 16 அதாவது 1 வீக் ஆகுது சர்ஜரி முடிஞ்சு. 1 வீக் 8 days 10 days ஆகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மண்டே வந்துட்டு சர்ஜரி. என்ன இருந்தாலும் சர்ஜரி ஓகே அப்படின்னாலும் பிபியை நான் அது வரைக்கும் ஹை ஆகாமல் பார்த்துக்கணும் சர்ஜரி வரைக்கும் இல்லையா. ஸோ சால்ட் போட்டு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, அவங்களுமே பழகிட்டாங்க, நான் பழகிட்டேன் அப்படின்ட்டாங்க. பட் எனக்கு தான் வந்துட்டு ரொம்ப அதை தாங்கிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. உப்பு இல்லாமல் சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. இப்போ நானும் வந்துட்டு தோசை மாவெல்லாம் வீட்டில் அரைச்சி வச்சு அப்படின்னா அதை உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறது இல்லை, அப்படியே வந்துட்டு இது பண்ணிடுவேன். உப்பு இல்லாமல் அப்படியே தான் சாப்பிட்டு ஓட்டிகிட்ருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். அன்றைக்கி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசினேன், அடுத்த இதில் தான் பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசினேன். பட் எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னால் பேசவே முடியல. அது வரல, அந்த தைரியம் வரல, பயம், என்ன பண்ண போதோ எது பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் சொன்ன மாதிரி கடவுள் எனக்காக அமைச்சு வச்ச ஃப்ரெண்டு 2 பேர், இந்தா உனக்கு இந்த வயசில் இது நடக்கும், இதை உன்னை பார்த்துக்கிறதுக்காக அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்தாங்க. சரியாகும், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம கூட யாராவது ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட லைஃப்பில் வேறு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிற நாள் வரைக்கும் என் கூட இருந்து மலர்
அவர் சரியாயிடுவார், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் இடத்துல இருந்து எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து உண்மையாகவே பழகினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொன்னது என்ன அப்படின்னா, ஜெய்யை தேத்திடுவோம், மலரை தேத்துறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. தட்ஸ் எக்ஸாக்ட்லி ட்ரூ. ஏன்னா நமக்கு ரொம்ப பயம் இருக்கும் இல்லையா, லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயத்தோடு தான் காலையில் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்றைக்கி கிளம்பி போனப்போ நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். மார்ச் 16th அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் நான் கிளம்பி போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் இன்னும் நுழைஞ்சிட்டேன். அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் அப்படி பார்த்ததுக்கப்புறம் ப்ளஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா கேட்ராக்ட் வந்துட்டு 60+ இயர்ஸ்க்கு மேலே வர ஒரு பிரச்சனை இல்லையா. இவருக்கு 40+ அதை டாக்டரே வந்துட்டு என்ன இப்போவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. ஏன் என்னன்னே தெரில. அங்கே போனதுக்கப்புறம் இன்னும் டவுன் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னே தெரியாமல் உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப வலிங்க. நான் யாருக்கும் வரக்கூடாது. நான் இதுன்னு இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம வந்து தனியாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இதுவே நமக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ தாண்டிட்டேன் எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டுக்கெலாம் சொன்னது என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ பயந்த ஆள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் ஒரு இதை மேனேஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் வந்து ட்ரைவ் பண்ண முடியாது, ஸோ நான் தான் ட்ரைவ் பண்ணேன். நான் அப்போ யோசித்தேன், கடவுள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், நீ தான் ட்ரைவ் பண்ணணுன்றதுக்காக தான் என்ன டிரைவிங் லைசன்ஸ் வாங்க வச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஏன்னா நான் அவ்வளோ என் வாழ்க்கையில் நான் ரொம்ப பயந்த ஒரு விஷயம் டிரைவிங் தான். அந்த லைசன்ஸ் என்னை வாங்க வச்சதுக்கான காரணம் இதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அழுக வந்துருங்க. அது எதையோ எது கூட கனெக்ட் பண்ணி அழுதுருவேன். எப்படினாலும் அழுதுருவேன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சொல்கிறது, என் கண்ணில் என் உடம்புல அவ்வளோ தண்ணி இருக்கா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அழுது 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 போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் 3 டேஸாக தான் அழுகாமல் இருந்தேன். இப்போ திரும்ப இன்றைக்கி பேசவும் இன்றைக்கி இருக்க அழுக வருது. ஓகே, இதுக்கு இடையில நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா. சர்ஜரி முடிஞ்சிருச்சு, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கூடவே இருந்து ரிட்டன் கார் ஏற்றி விட்ற வரைக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க என்னமோ எப்படி சொல்கிறது, கடவுள் இந்த நேரம் உனக்காக ஒருத்தவங்க வேணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இந்தியாவிலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டு எனக்காக வந்து அனுப்பிவிட்ட மாதிரி ஃபீல் பண்ணேன். அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, கூடவே இருந்துட்டு. உள்ள அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வார்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. போனால் அவங்க வந்துட்டு பெட்டில் வந்துட்டு படுத்திருக்காங்க. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு அப்படி. ஆனால் அவங்க என் ஃப்ரெண்டு கூட இருந்தாங்க இல்லையா, அவங்க இருந்ததுனால நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலில் அதே மாதிரி நான் அழுதா அவங்க ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு இதுவாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அழுவாமல் இருந்துட்டு வந்தேன். அப்போ சொன்னேன், நீங்கள் இருந்ததுனால மட்டும்தான் அந்த கத்தி கதறி அழுக வரல, இல்லை அப்படின்னா என்ன ஆயிருப்பேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இவங்க போகிற வரைக்கும் பிபி ரைஸ் ஆகிடக்கூடாதுன்னு என்னோடய எமோஷனலை நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அவங்க முன்னாடி அழுதேன் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசித்து பார்த்தா திரும்பி அந்த நாள் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, சர்ஜரி பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. இப்போ நான் எங்கே போனாலும் நான் தான் பசங்களை கொண்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது. சர்ஜரி டேட் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்தே பெருசாக அவங்கள நான் எந்த ஒரு இதுவும் பண்ணலை. பசங்களை கொண்டு போய் விடுறது வர்றது எல்லாமே நானே பார்த்துக்கிட்டேன். நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எவ்வளோ பேம்பர்டு ஒய்ஃபாக இருந்திருக்கேன் அப்படின்றது அவங்க கூட இல்லாதப்போ தான் தெரிஞ்சுது. பசங்களை கிளாஸ் கூப்பிட்டு போகிறது, மோஸ்ட்லி கிராசரி வாங்கிறதுக்கு கூட நான் போய் வாங்கிப்பேன். பட் எப்படி இல்லை அப்படின்னா அவங்க போய் வாங்கிட்டு வருவாங்க. அது அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு, இனிமேல் அவங்கள அவ்வளோ வேலை வாங்கக்கூடாது, நம்ம ஷேர் பண்ணிக்கணும் நிறைய வேலையை அப்படின்ட்டு தோணுச்சு. ஒரு லைஃப் லெசன்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓகே, அவங்க நல்லா இருக்காங்க. இதை ஏன் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு 40+ மேலே இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருது. அது நமக்கு தெரியாததுனால தான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்துட்டு பேசணும். அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, எனக்கும் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் சொன்னோம், இதெல்லாம் ஏன் நீங்கள் பேசும்போது சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தால் நமக்கும் இது தெரிஞ்சிருக்கும்ல, ஒரு அவேர்னஸ் மாதிரி நம்மளும் வந்துட்டு அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னும். இதெல்லாம் போய் எப்படி சொல்கிறது அப்படின்றத சொல்லாமல் விட்டோம் அப்படின்னாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பிபி வந்தது ஒரு அடி அப்படின்னா, இது ஒரு அடி அப்படின்னா, இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ட் ஆகி அதை பண்ண முடியாமல் டிலே ஆகி போயிட்டு இருந்தது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு முன்னே இருந்த மாதிரி தான் இருக்குது, விஷயம் வந்துட்டு இன்னும் ஒன்றும் சரியான மாதிரி தெரியல அப்படின்றாங்க. எனக்கு அது இன்னும் என்னை வந்துட்டு டவுன் ஆக்குது. பட் நான் இது எல்லாத்தையும் தாண்டி கடவுளை நான் ரொம்ப நம்புகிறேன். இதுக்கு மேலே நீ என்னை சோதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால்
6 வீக்ஸ்க்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் இருக்குது, அடுத்த அப்பாயின்மெண்ட் இருக்குது. அந்த அப்பாயின்மெண்ட் போகும்போது கரெக்டாக இருக்குது, எனக்கும் நல்லா தெரியுது அப்படின்ற வார்த்தை இவங்க வாயிலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு நாளும் கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேன். சரி ஆகணும் கடவுளே, இதுக்கு மேலே என்ன சோதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே லைஃப் லெசன். நம்ம லைஃப் பார்ட்னர் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 8 மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ எதையோ இழந்துட்டு தேடிக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்தேன். பட் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். என் உடம்பு மேலே நான் காட்டுற அக்கறையே என் வீட்டில் இருக்கவங்க மேலேயும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். பார்த்துக்கணும் அவங்கள நம்ம என்ன சொல்கிறது, இதை சாப்பிடுங்க இதை பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்க அதை சாப்பிட்டாங்களா அதை பண்ணாங்களான்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு மானிட்டர் பண்ண முடியாது இல்லையா. பட் ஓகே, இனிமேல் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த வேலையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவங்க ஜிம்மு ஜாயின் பண்ணாங்க ஜான்வரியில். நான் பிபிக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னோடனே ஒர்க் அவுட்டும் மெயின் ரீசன். உப்பு இல்லாமல் சாப்பிட்டது மட்டும் இல்லை, ஒர்க் அவுட்டும் மெயின் ரீசன் பிபி குறைஞ்சதுக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு அதை பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த மூச்சு விடுறதுக்கு, என்னை பற்றி நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஃபேமிலி டைம்னு ஒன்று வேணும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சதுக்கு இதுதான் ரீசன். வீடியோ மெயினாக மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏதாவது டவுன் ஆகிட்டு ஃபீல் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே யூடியூப்பை ஸ்டாப் பண்ணு, நீ வீடியோஸ் போடுறதுனால தான் இது மாதிரி ஆகுது, நீ இதை பண்ணுறதுனால தான் அது மாதிரி ஆகுது, நீ எங்கேயும் நல்லா கிளம்பி போகாத, அப்போ தான் உனக்கு இதெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறது, ஏன் இவ்வளோ இது அப்படின்ற மாதிரி தோணும். நான் பெருசாக கண்டுஷ்டி அதெல்லாம் பெருசாக நம்ப மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இருக்கிற இடத்த பாசிட்டிவாக வச்சுக்கணும், நான் நல்ல சிந்தனையோடு இருக்கணும், நான் நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறனால தான் நான் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரிலாம் சொல்லும் போதில் எனக்கு அதை நான் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாலும் ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ, அதனால தான் இப்படி நடக்குதோ அப்படின்ட்டு என்னையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு என்கிட்ட வந்துட்டு பேசி 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 என்னால் அதை முடியல. நான் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ஒரு ஃபன்னாவோ இல்லை ரீல்ஸ் போடுறது வந்துட்டு ஒரு ஸ்டைலாக நான் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றதுக்காகவும் நான் போடலை. எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதை பண்ணுறதுக்கு நான் அதை ப்ரொஃபஷ்னலாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அதனால தான் நான் பண்ணுறேன். இது எத்தனை பேருக்கு இது புரியும் அப்படின்னு சொல்லி தெரியல. எடுத்த உடனே வந்துட்டு வீடியோஸ் போடாத, இதை பண்ணாத, அதை பண்ண, கொஞ்சம் நஞ்சம் அட்வைஸ் இல்லைங்க அப்பா. ஒருத்தவங்க டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள இன்னும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவ்வளோ வார்த்தைகள். நான் வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இதுவானது பிபி வந்ததுக்கப்புறமே தெரிஞ்சிருச்சு. அப்படி எல்லோரும் எங்கள் அப்பாவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அப்பாவுக்குலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் அப்பா 60 வயசுக்கு மேலே இது ஒரு நார்மலான சர்ஜரி. இங்கே டாக்டரே வந்துட்டு உனக்கு ஏன் இப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை ஒருத்தர் கூட அந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை. ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு மெயினாக அழுதது தான். ஃபோன் பண்ணி பேசுகிறவங்கலாம் வந்துட்டு மனசாட்சியோடு தான் பேசுகிறாங்களா இல்லை அவங்களுக்கு யோசிச்சு தான் பேசுகிறாங்களா, என்ன ஏன் இப்படி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அழுதேன். மெயினாக அப்பாவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க, எங்கள் அப்பாவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் அப்பாவோட வயசெல்லாம் 60+ங்க, அது ஏன் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்மளால் ரியாக்ட் பண்ணவும் முடியாது. ஊன்ட்டு நம்மளோட கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசணும். அது இன்னும் நமக்கு எவ்வளோ ஒரு வலியை கொடுக்கும். ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோன்ற பேரில், ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோன்ற பேரில் இன்னும் நம்ம அவங்கள பிடிச்சி டவுன் ஆக்குறமேன்ற அந்த வருத்தம் கொஞ்சம் கூடவா இருக்காது. நான் மற்றவங்க இடத்துலேருந்து நான் யோசிப்பேன். எனக்கு வந்துட்டு யாராவது சொல்கிறாங்கன்னா, ஐயோ ஃபஸ்ட்டாக நானாக இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு அப்படி தான் தோணியிருக்கும். ஐயோ இது 60 வயசுக்கு மேலே தானே வரும், இப்போயே வந்துச்சு செக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிசிக்கல் டாக்டராக இருக்கட்டும், ஐ டாக்டராக இருக்கட்டும், 2 பேருமே வந்துட்டு பிபியும் இப்போ வரக்கூடாது, இதுவும் இப்போ வரக்கூடாது, ஏன் 2மே இப்போ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஏன் ரீசன் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த டவுனில் நம்ம இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிரும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு பண்ணியிருக்காங்க, எங்கள் தாத்தாக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசும்போதெல்லாம் அவங்கக்கிட்ட நம்ம என்னங்க ரியாக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள். இதெல்லாம் என்னை ஒரு ஸ்டெப் பிடிச்சி டவுன் பண்ணுது. இதை அவங்கள சொல்லவும் முடியலை. டெய்லி அவங்க இந்த மாதிரிலாம் யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு தூங்க மாட்டேன், அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அழுக தான் வரும். அப்போ 60 வயசில் வர வேண்டிய பிரச்சனை 40 வயசுலேயே வந்திருக்கு அப்படின்னா நான் லைஃப்பை பற்றி என்ன நினைப்பேன், எனக்கு எவ்வளோ பயம் இருக்கும். அதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு அந்த வேதனையை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். போகிற போக்கில் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம் அப்படின்றதுக்காக, ஒருத்தவங்களுக்கு தைரியம் கொடுக்குறோன்றதுக்காக ஏதாவது பேசிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது அவங்கள எவ்வளோ டவுன் பண்ணணும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும்ல எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு நானே திரும்பி 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 பேசி 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 அழுது ஸ்ட்ராங் ஆகுது. மாமனார் மாமியார் பார்த்தீங்க அப்படின்னா
வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன் வந்துட்டு 2 தடவை வந்துட்டு இவருக்கு டிக்கெட் போட்டு போக முடியல, பசங்களுக்கு டிக்கெட் போட்டு இந்தியா போக முடியல, நமக்கு அப்பாயின்மெண்ட் டேட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கேன்சல் ஆனது தான் மிச்சம். அதுக்கப்புறம் இல்லை இந்த தடவை வந்துட்டு கன்ஃபார்மாக டாக்டர் வந்துட்டு சர்ஜரி ஓகேன்னு சொல்லட்டும், அப்புறமா டிக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது. உங்களுக்கு வந்து நீங்கள் $1400 டிக்கெட் போடுறீங்க அப்படின்னா $300 ரிட்டர்ன் வரும். $1100 வந்து வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்கள வர வைக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. எனக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகட்டும், பிபி போயிட்டு வந்துட்டு ஃபிசிக்கல் போயிட்டு வந்துட்டு ஓகே அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கலாம் அப்படின்னு. பட் அந்த முடிவு நான் எடுத்தது குட் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா வார் சுச்சுவேஷன் வந்துருச்சு. வார் ரொம்ப ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்ததுனால ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல்டு. அவங்களும் வந்துட்டு வரத்துக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா வர வழியில் எங்கேயா ஸ்டக் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வரல அப்படின்ட்டாங்க. பட் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் வந்துட்டு டிக்கெட் இப்போ போட வேணான்னு சொன்னது. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை டிக்கெட் போட்டு வேஸ்ட் ஆகிறதுனால எவ்வளோ நமக்கு நஷ்டம் தானே ஆகுது. யோசிச்சு பாருங்கள், இந்த வருஷம் டிக்கெட் காசு மட்டுமே எவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமா ஓகே அப்படின்னு என்ன சொல்கிறது, நம்ம பேச்சு எப்படி மீறுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டாங்க. மனசே இல்லாமல் தான் ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணாங்க, இல்லை நீ சொன்னதுனால தான் நான் போட்டிருந்தா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கும் என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வேளை அண்ணாவுக்கு வந்து அப்பாவை பார்க்கணும் போல் தோணுதோ என்னமோ, நீ ஓகே சொல்லிவிடு அப்படின்னாங்க. அவங்கக்கிட்ட காலையில் பேசிவிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டு சரி போட்டுக்கங்கன்னு சொல்லலாம் அப்படின்னும்போது அவங்களே வரல அப்படின்ட்டாங்க. வார் இது நடக்குது, எல்லாம் சரியான ஒன்று நான் வரோம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஹெல்ப்லெஸ்ஸாக நின்ன மாதிரி ஒரு ஃபீல் அன்றைக்கி எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி மென் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் வந்துட்டு வெளில எங்கேயுமே ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கேட்டாலும் சொல்லவும் மாட்டாங்க, ஏன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நிறைய பேசணும், என்னென்னலாம் பண்ணணும், ஸோ உடம்பை பார்த்துக்கிறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும், செய்யணும், போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்த மெசேஜ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிங்க. அவ்வளோ மெசேஜ், அவ்வளோ இமெயில், நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணவே இல்லை. நிறைய கால்ஸ் வந்துச்சு, யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணல. எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுறேன், பேசுகிறேன். எனக்கு அழுகாமல் பேசணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. 3 டேஸாக அழுகலை. ஸோ இன்றைக்கி அழுகாமல் தான் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னால் வீடியோ வேறு ஒரு வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் இது பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுக்க முடியல. சரி நம்ம அழுகாமல் ஸ்ட்ரெயிட்டாக பேசுவோம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் அந்த ஸ்டார்ட் ஆன உடனே அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் நமக்கு இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பேசினோடனே கொஞ்சம் பிரேக் ஆகிட்டேன். பட் ஓகே, இதுவும் கடந்து போகும் அப்படின்றது மட்டும்தான் திரும்பி எனக்கே நான் சொல்லிக்கிட்டு என்னையை நான் ஸ்ட்ராங்காக கேட்டேன். நான் வந்துட்டு யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படிலாம் இல்லைங்க. சில நேரத்தில் நமக்கு தோணும், ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துடுவேன். நான் எந்த ஒரு நெகட்டிவாக எதையும் நான் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு எங்கெல்லாம் வந்துட்டு நெகட்டிவாக ஃபீல் ஆகுதோ அவங்களுக்குலாம் நான் பேசுறது கூட நிப்பாட்டிட்டேன். முன்னாடி நல்லா பேசுவாங்க, நம்ம பேசிட்டு ஒரு இடம் இப்படி கடந்து தான் போயிருப்போம், உடனே பின்னாடி போயிட்டு என்னன்னு தெரியல எனக்கு என்னை பார்த்து சிரித்து பேசிட்டு போனாங்க அப்படின்வாங்க. அதுவே ஏன் இப்படி, இன்னைக்கு டைம் இருந்திருக்கும் நல்லா பேசிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளை டவுன் பண்ணும். நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஓட ஆரம்பிப்போம், முடியல சுற்றி இருக்கிறவங்களோட. ஸோ அதனால் இதெல்லாம் நமக்கு லிமிட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சர்க்கிளையே ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். நிறைய பேர்கிட்ட பேசுகிறது குறைச்சிட்டேன். என்ன நான் மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக, என்னை நான் பாசிட்டிவாக வச்சுக்கணுன்றதுக்காக என்னை சுற்றி நான் என்னென்னலாம் பண்ணால் நான் பாசிட்டிவாக இருப்பணும் அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு ஒன்றுத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. லைஃப்பில் நிறைய லெசன்ஸை கொடுக்கும். நிறைய பேர் அனுப்பின மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா இது ஒரு பாஸ் தான், சரியாயிரும், கவலைப்படாதீங்க அப்படின்றீங்க. எஸ் எக்ஸாக்ட்லி, அதை நான் ஒரு உண்மையான வார்த்தையாக எடுத்துக்கிறேன். இங்கே நீ வந்து நம்ம ஹெல்த் எப்படி பார்த்துக்கணும், பிபி இருக்கா, ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம். இது தெரியாமே இருந்திருந்தால் எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் சொல்லி என்னை நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் எடுத்து நான் ஓட ரெடி ஆகிட்டுருக்கேங்க. ஸோ வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மெசேஜ் பண்ணவங்களாக இருக்கட்டும், கால் பண்ணவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய நன்றி. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அன்பு இருந்ததுனால மட்டும்தான் அதெல்லாம் வந்தீங்க பண்ணிங்க அப்படின்றது தெரிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச். அவங்கவுங்க ஹெல்த்தை பார்த்துக்கங்க. ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எது மனசில் இருந்தாலும் சரி அதை உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஷேர் பண்ணுங்கள். மனசில் எதையும் வச்சுக்கிட்டு ஒரு லைஃப் மூவ் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான். இதுவும் கடந்து போகும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம், எங்கேயும் எப்பயும் எல்லோரும் நல்லா இருப்போம்.